நாடு முழுவதும் அதிகரிக்கும் தெருநாய்களின் எண்ணிக்கை மக்கள் தொகையை மிஞ்சிவிடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையில் கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக தெருநாய்கள் பிரச்சினை உருவெடுத்து உள்ளது. சாதாரணமாக நடந்தோ அல்லது வாகனத்தில் சென்றாலோ தெருநாய்கள் கூட்டமாக சேர்ந்து கொண்டு மனிதர்களை விரட்டுவது அன்றாட காட்சியாகிவிட்டது. நாய்களிடம் மாட்டிய சிறுவர்களை கடித்து குதறி கொல்லும் சம்பவங்கள் தினமும் எங்காவது ஒரு மூலையில் அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றன. அதன் உச்சமாக தெலுங்கானா மாநிலத்தில் நாய்கள் கடித்து குதறியதில் 2 வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்ததோடு 7 வயது சிறுவன் படுகாயமடைந்து மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றான். இந்த 2 சம்பவங்களும் பெற்றோர்களை கவலை கொள்ள செய்திருக்கிறது. ஐதராபாத்தில் உள்ள ஜவஹர் நகரில் 2 வயது சிறுவன் விகான் வீட்டின் முன்பு விளையாடிய போது தெருநாய்கள் கூட்டமாக தாக்கின. சிறுவனின் தலையை கடித்து குதறுவதை பார்த்த பெற்றோர் அலறி அடித்துக் கொண்டு சென்று சிறுவனை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி சிறுவன் பரிதாபமாக உயிரிழக்க நேரிட்டது. இதேபோல் பீர்பூர் மண்டலத்திற்கு உட்பட்ட மாங்கோலோவிலும் வீட்டின் வெளியே விளையாடி கொண்டிருந்த சிறுவனை தெருநாய்கள் கடித்து குதறியதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றான். இந்த 2 சம்பவங்களும் தெலுங்கானா மாநிலத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது. இதையடுத்து தெருநாய்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண அம்மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி உத்தரவிட்டு இருக்கிறார். தெருநாய்களின் கோர தாக்குதலுக்கு சென்னையும் விதிவிலக்கல்ல. கடந்த மாதம் புழல் பகுதியில் தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த 12 வயது சிறுவனை 2 உயர்தர வளர்ப்பு நாய்கள் ஒன்றாக சேர்த்து கடித்து குதறியது. இதில் 8ஆம் வகுப்பு படிக்கும் அந்த சிறுவன் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டான். இதேபோன்று நுங்கம்பாக்கத்தில் 5 வயது சிறுமி ஒருவரும் நாய்க்கடிக்கு ஆளானார். தொடர்ந்து ஆதம்பாக்கம், சூளைமேடு, ஆலம்பாக்கம், போரூர் என மாநகரம் முழுவதும் நாய்க்கடி சம்பவங்கள் தொடர்கதையாகி இருக்கின்றன. இதையடுத்து தெருநாய்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணும் நடவடிக்கையை சென்னை பெருநகர மாநகராட்சி முடுக்கிவிட்டு உள்ளது. உள்ளாட்சி அமைப்புகள் தெருநாய்கள் விஷயத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அதிகரித்து இருக்கிறது. உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் நாய்க்கடிக்கு ஆளானவர்களில் 55,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் பலியாகின்றனர். அவற்றில் 36% ரேபிஸ் இறப்பாகும். இந்தியாவில் ஆண்டுதோறும் 18,000 முதல் 20,000 பேர் உயிரிழப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அவற்றில் ரேபிஸ் பாதிப்பால் இறப்பவர்களில் 30 முதல் 60% பேர் 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் என்ற அதிர்ச்சி தகவலும் இடம்பெற்று இருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் நாய்க்கடி வழக்குகள் அதிகம் பதிவாகி இருப்பதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் சமீபத்தில் வெளியிட்ட தரவு காட்டுகிறது. கடந்த ஆண்டு அந்த மாநிலத்தில் 4.35 லட்சத்திற்கும் அதிகமான நாய்க்கடி வழக்குகள் பதிவாகி உள்ளன. இது ஒவ்வொரு நாளும் 1192 சம்பவங்கள் என்று தரவுகள் காட்டுகின்றன. 4,04,488 வழக்குகளுடன் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது. அதைத் தொடர்ந்து குஜராத், பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்கள் உள்ளன. உலகிலேயே தெருநாய்கள் தாக்குதல் அதிகம் இருப்பது இந்தியாவில்தான் என ஆய்வு அறிக்கைகள் கூறுகின்றன. அதிலும் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு தெருநாய்கள் ஆபத்தாக இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 6 ஆண்டுகளை ஒப்பிடுகையில் 2018 முதல் 2022ஆம் ஆண்டு வரையில் நாய்க்கடி சம்பவங்கள் கணிசமாக அதிகரித்து உள்ளன. சுகாதாரத்துறை தரவுகளின்படி 2018ஆம் ஆண்டு 5,98,077 நாய்க்கடி சம்பவங்கள் நிகழ்ந்து உள்ளன. இதில் 31 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 2019இல் 7,55,980 நாய்க்கடி சம்பவங்கள் நடந்தன. அதில் 23 பேர் உயிரிழந்தனர். 2020இல் 7,14,477 சம்பவங்களும் 2021இல் 8,19,779 சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கின்றன. இந்த 2 சம்பவங்களிலும் 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 2022இல் 8,83,213 நாய்க்கடி சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. 28 பேர் உயிரிழந்து இருப்பதாக புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன.
2023 இந்த நாய்க்கடி சம்பவங்கள் குறைந்திருக்கிறது. அந்த ஆண்டில் 6,33,468 நாய்க்கடி சம்பவங்கள் நிகழ்ந்த போதிலும் 20 பேர் வரை உயிரிழக்க நேரிட்டு விட்டது. தமிழ்நாட்டில் ரேபிஸ் இறப்புகளை முழுமையாக தடுக்க சுகாதாரத்துறை முனைப்பு காட்டி வருவது கவனத்தில் கொள்ளத்தக்க விஷயமாகும். சாலையோரத்தில் வீசப்படும் கழிவுகள், குப்பைகள் போன்றவை நாய்களின் பசி தீர்க்கும் ஆதாரமாக உள்ளன. அதுவே அந்த வழியாக செல்வோரை கடிக்கவும் காரணமாக அமைந்திருக்கிறது. எனவே பயனுள்ள விலங்குகள் பிறப்பு கட்டுப்பாடு திட்டம், சாலையோர குப்பைகளை சரியான முறையில் மேலாண்மை செய்தல், மேலும் தெருநாய்களுக்கு உணவளிக்கும் திட்டத்தை செயல்படுத்துதல் ஆகியவையே இந்த பிரச்சனையை ஓரளவு குறைக்க உதவிகரமாக இருக்கும் என்று விலங்குகள் ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து இருக்கின்றனர். நாய்க்கடிக்கு ஆளானவர்கள் உடனடியாக மருத்துவரை நாட வேண்டும். நாய்க்கடியால் ஏற்பட்ட காயத்தை 15 நிமிடத்திற்குள் சோப்பு போட்டு ஓடும் தண்ணீரில் கழுவ வேண்டும். எக்காரணம் கொண்டும் நாய் கடித்த காயத்தின் மேல் மூலிகை மருந்தை பயன்படுத்தக்கூடாது என்பதும் மருத்துவர்களின் எச்சரிக்கையாகும். இப்படிக்கு ராம செல்வராஜ்.